உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? இனிமே என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. சத்தியமா நான் இருக்க மாட்டேன். அத்தை, என்ன மாப்ள, எல்லாத்தையும் பொறுத்து போகணும்னு சொல்றீங்களா? நான் இத்தனை நாள் பொறுத்து போய்கிட்டு தான் இருந்தேன். உங்க மகனும் மருமகளும் என்ன பத்தி என்னென்ன சொல்லிருக்காங்க, என்னென்ன பேசிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். என்ன கிருஷ்ணா? அவங்க சொல்றத மட்டும் தானே நீங்க கேப்பீங்க. நான் சொல்றத நம்புவீங்களா நீங்க? பாட்டி, உங்களை பத்தி நான் என்ன சொன்னேன்? ஆமா, நீ என்ன பத்தி ஒண்ணுமே சொல்லல பாரு. எல்லாம் எனக்கு தெரியும்டி. பெரிய மனுஷி பெருந்தன்மையா போகணும்னு நான் அந்த எதையும் பெருசுபடுத்துறது இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கு உன் புருஷன் இந்த குடும்பத்தை கூட்டி பெரிய பஞ்சாயத்து வச்சுட்டான்ல. இதுவே சம்பந்தியமா இருக்காங்க, அவங்க அடிச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்குமா? இல்ல உன் அம்மா அப்பா இருந்து அவங்க அப்படி செஞ்சிருந்தா அது பிரச்சனையா இருக்குமா? இதோ உன் மாமனார் இருக்காரு, உன் மாமியார் இருக்கா, அவங்க அடிச்சிருந்தா அப்ப பிரச்சனையா இருக்குமா? நான் மட்டும்தானே உங்களுக்கு ஆகாதவ? அத்தை, நீங்க தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டே போறீங்க. பிரச்சனை வேண்டாம், விடுங்க. அர்ஜுன், விடுறா. அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, அதுக்காக சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். இல்லப்பா, இனிமே இவங்க எந்த சிச்சுவேஷன்லயும் என் பொண்ணை திட்டுறதோ அடிக்கிறதோ வச்சுக்க கூடாது. அப்படி இருந்தா அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். என் பொண்ணை நான் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். டேய், நீ மட்டுமாடா? நாங்களும் தாண்டா விட்டு கொடுக்க மாட்டோம். டேய், இனிமே அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கடா, விடுறா. சிறுத்தை குட்டி, பாட்டி அடிச்சதுக்கெல்லாம் கோச்சிக்க கூடாது, சரியா? ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? சமத்தா போயிட்டு வரணும், சரியா? அர்ஜுன், கூட்டிட்டு போடா.